ஹி இஸ் ஓகே. சேம் மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். என் வீட்டுக்கார காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் குடும்பமே நடுத்தெருவுல நின்னு இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். எந்திரிமா எந்திரிமா, கால் எல்லாம் போய் விழுந்துக்கிட்டு எங்களோட கடமையை நாங்க செஞ்சோம். அப்படி இல்ல சார், இதுவே வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நிறைய செலவாயிருக்கும். எங்களால கண்டிப்பா பண்ணிருக்கவே முடியாது. நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாம ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கு சார் வரும்? மா, உங்க ஹஸ்பண்டை நல்லா பாத்துங்க. டெய்லி வாக்கிங் போக சொல்லுங்க. இந்த எண்ணெயில பொரிச்ச பலகாரம்லாம் ரொம்ப சாப்பிட வைக்காதீங்க. இப்பெல்லாம் இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய்லாம் வருது இல்ல, அதை சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரிம்மா, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போங்க. பாத்தீங்களா டாக்டர், ஒரு உயிரை காப்பாத்துற டாக்டரை கடவுள் ஸ்தானத்தில் வச்சிருக்காங்க. இது புரியாம பல டாக்டருங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களோட முகத்துல சிரிப்பை பார்க்கறது எவ்வளவு மனநிறைவா இருக்கு. அதனாலதான்ப்பா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்கப்பா. எக்ஸாக்ட்லி. மாமா, மறுபடியும் நீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க தெரிஞ்ச உடனே உங்க அப்பாயின்மெண்ட்காக 100கணக்கான பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாமா. அடுத்த மாசம் வரைக்கும் உங்க டைரி ஃபுல் ஆயிடுச்சுப்பா. இல்லம்மா, பேஷண்ட்ஸ் அதிகமா வராங்கன்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாதுமா. நோயாளிகளே இல்லாத சமூகமா மாறணும். ஆனா அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? ஒருத்தர் உயிரோட இருக்கணும்னா எதையும் நல்லபடியா இயங்கணும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு இதயத்தை மக்கள் முறையா பராமரிக்கிறாங்களா? இல்லையே. மாப்பிள்ள, நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பா இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோமே. ஸ்கூலு காலேஜ்னு இது சம்பந்தமா டிஸ்கஷன் டிபேட்லாம் அரேஞ்ச் பண்ணுங்களேன். ஒன்னே பண்ணிடலாமாமா? சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் படிச்சேன் உங்களோட மருத்துவ சேவைகளை பத்தி. நானும் படிச்சேன் மாமா. உங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளும் வழங்கணும்னு எழுதிச்சு மாமா. அப்பா, கூடி சீக்கிரம் உங்களுக்கு விருது கிடைக்க போது. விருது வாங்கும் போது எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? யாரை மறந்தாலும் நான் உன்னை மறப்பனா? நான் மறுபடியும் பிராக்டிஸ் பண்றதுக்கு நீ தானம்மா காரணம். கிட்னி ஃபெயிலியர் ஆகி நானே ஒரு பேஷண்ட்டாக இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். மயில் புண்ணியத்தில் மீண்டு வந்தாலும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சுமா. அந்த தயக்கத்தை உடைச்சி மறுபடியும் என்னை ஒரு டாக்டராக இங்கே கொண்டு வந்து நிறுத்ததுக்கு முக்கிய காரணமே நீ தானே. அப்பா, சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு மெடிசன் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். பாத்தீங்களா மாப்பிள்ள, கஸ்தூரி கிட்டத்தட்ட என்னுடைய PA ரேஞ்சுக்கு ஆயாச்சு. அப்ப மாசம் மாசம் எனக்கும் சம்பளம் உண்டு. அதுக்கு என்ன, போட்டு கொடுத்துருவோம். சரி மாப்பிள்ள, நான் போய் மெடிசன் சாப்பிட்டு வரேன். சரி மாமா. டாக்டர், நீங்க ரவுண்ட்ஸ் பாருங்க. ஓகே டாக்டர். வர மாப்பிள்ள. வரேன். சார், கஸ்தூரி திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிட்டா. அப்படியா? சரி, நீ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, ஓகே சார். என்னங்கப்பா? டேய், எங்கடா கிளம்பிட்ட? அபிராமி, வயசு பையன் 4 இடத்துக்கு போவான் வருவான், அதையெல்லாம் நீ கண்டுக்கூடாதுமா. இது என்னப்பா புது பழக்கம்? கும்பகோணத்துல இருந்த வரைக்கும் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே. மா, ராத்திரி பகல்னு வேலை பார்க்கறான். வீடை விட்டா ஆஃபீஸ்ன்னு இருக்கான். டைம் பாஸ்க்கு எங்கேயாவது போவான், அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாதுமா. இல்லப்பா. அபிராமி, நம்ம தெருவில் புதுசாக ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஜாயின் பண்ண போகிறேன். ஜிம்முக்கு போறியா? இது என்னடா புது பழக்கமா இருக்கு? ஏமா, போனா என்னம்மா தப்பு? சும்மா இருங்கப்பா. என் பையன் என்ன தொந்தியும் தொப்பையுமாவா இருக்கான்? டேய், ஜிம்முக்கெல்லாம் போனா இழைச்சிடுவடா. மா, உனக்கே இது ஓவரா தெரியல. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய், இருடா, காஃபி குடிச்சிட்டு போவ. நீ வேற வேணாமா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய்.
நான் சின்னவனே வெளியே கிளம்பிட்டியா? ஆமா, பரதேசம் போறேன், வரியா? டேய், சின்ன பையன் வாயில் அப்படிலாம் வார்த்தை வரக்கூடாது. தப்பு தப்புன்னு வாயில போட்டுக்க. அபிராமி, இந்த ஆள் எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. நம்ம குடும்ப விவகாரத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். உட்காந்து பேசுவோமா? நம்ம குடும்பமா? இது எங்க குடும்பம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. பெருமாள், அவனுக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது இல்ல, அப்புறம் ஏன் வந்து தொந்தரவு பண்ற? வாயை மூடிட்டு அப்புறம் சொல்லிட்டான். யோ, என் தாத்தா எனக்காக பேசுவாரியா? நீ வாயை முட்டு சும்மாரு. நான் வாயை முட்டா என் பாசம் உனக்கு எப்படி புரியும்? அவனை ஏன் டார்ச்சர் பண்ற? அபிராமி, என்ன அபிராமி நீயும் புரியாம பேசுற? என் பையன் கூட பழகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அவங்க கூட பேசணும், பழகணும், நடக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன் நான். உன் ஆசைலாம் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலும் நடக்காது. மகனே, உங்க அப்பனுக்கு ஆண்டவனோட ஆசீர்வாதம் ரொம்ப அதிகம்டா. அவன் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஒரு நாள் நீ அப்பான்னு கூப்பிடுவ பாரு. பகல் கனவெல்லாம் பழிக்காது. பகல் கனவெல்லாம் பழிக்கலாம் போயிட்டு போகுது. ஈஸியாரில் உன் பேர்ல ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன். அதை உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணும். வா போலாம். ஆசை காட்டினா வாலாட்டும் கூட வந்துடும் நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஏன்டா உனக்கு ஆசை காட்ட போறேன்? நீ என் மகன்டா. நான் அன்பு காட்டுறேன். உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. உன் அன்பு யாருக்கே வேணும்? எத்தனை பேர் உன் பேராசாக்காக அடிச்சு பிடிங்கிருப்ப. அந்த பாவலாம் உன்னை சும்மா விடுமா? சரிதான்பா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. எவ்வளோ பேரோட சாபத்தை நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ பேரை அடிச்சிருக்கேன், வெட்டியிருக்கேன், குத்தியிருக்கேன், ஏன் கொலை கூட பண்ணியிருக்கேன். சொத்தை சேர்க்கணுங்கிற பேராசைக்காக எவ்வளோ பேரோட சொத்தை நான் வளைச்சு போட்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தப்புக்கும் 2 காரணம் தான். ஒன்று ஆசை, இன்னொன்று பசி. ஒருத்தன் தான் பசிக்கு மட்டும் சாப்பிட்டா உலகத்தில் பிரச்சனையே இருக்கு. அடுத்தடுத்து சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அந்த பசியினால தான் பெரும் பிரச்சனையே. நான் பசின்னு அழுதப்ப எனக்கு யாருமே இறக்கம் காட்டலையே. அதனால தான் பணம், காசு, சொத்து, சொகன்னு வளர்ந்து நான் பெரிய ஆளாக காட்டணுங்கிறதுனால நான் யார் பேர்லையும் இறக்கம் காட்டணும்னு ஆசைப்படல. என் மூத்த மகன் என் கூட இருந்த வரைக்கும் நான் வருத்தமும் படல. அவன் இறந்து போனதுக்கு அப்புறமும் நான் திருந்தணும்னு நினைக்கல. ஆனா என் 2வது பையன் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் திருந்தணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? உருக்கமா பேசி நீ ஊரை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் அப்பன்டா, நீ ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற? யோ, உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உன்னை வெறுக்கிறேன். அப்படி என்னடா உங்க அப்பன் தப்புன்ட்டான்? மூத்தவன் செத்தப்பவே அவன் சாவுக்கு காரணமானவங்களை கொண்டு போட்டு எங்கேயாவது அப்படியே பாடி பிரதேசம் போயிடலான்னு யோசிச்சேன். உன்னையும் உங்க அம்மாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா வாழணும்னே ஆசைப்படுறேன். நான் வாழணும்னு ஆசைப்படுறது தப்பா? யோ, உனக்கு வாழணும்னு வேற ஆசை இருக்கா? எத்தனை பேர் அழிச்சிருப்ப. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேயா? தெரிஞ்சோ தெரியாமலையோ கத்தி எடுத்தவன் சாவு கத்தியில தான் சொல்லுவாங்க. நான் சாவை பத்தி எல்லாம் கவலைப்படலடா. இருக்கிற கொஞ்ச நாளைக்கு உங்களோடெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். யோ, இப்ப எதுக்கு தேவையில்லாம கதை பேசிட்டு இருக்க? கிளம்பு. என்னங்க? என்னடா அருண், என்ன இருந்தாலும் உன் அப்பாடா. இது போதும் அபிராமி. என் மேல நீ பாசமா இருக்கிறன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒண்ணுன்னு நீ பதறி போற பத்தியா? இது போதும் அபிராமி. இந்த ஜென்மத்துக்கு இது போதும். எத்தனை பேரை அடிச்சிருப்பேன், எத்தனை பேரை வெட்டி இருப்பேன், எத்தனை பேரை கொண்டு போட்டிருப்பேன். யாராவது என் முன்னாடி நின்று எதிர்த்து பேசியிருப்பாங்க? பெருமாளை பார்க்கவே பயப்பட்ட உலகம் இது. அப்படிப்பட்ட என்ன என் பையன் இன்னைக்கு என்னை தள்ளி விட்டான்ல. விதி இதாண்டா கண்ணு, விதிங்கிறது. மூத்தவன் சாவர வரைக்கும் என் கூட தான் இருந்தான். அவனுக்கு பிடிக்காத எவ்வளவு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் அவன் என்னை இந்த மாதிரி தள்ளி விட்டது இல்லடா. என்னை அவமானப்படுத்துறது கூட இல்லை. பரவாயில்லடா, அவன் உங்க அம்மா மாதிரி, நீ என்ன மாதிரி. அதான் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. அட்டா,
வாங்கப்பா வாங்கப்பா. கபிலனுக்கு எப்படிமா இருக்கு? 2 நாளா பரவாயில்லப்பா. நாளைக்கு முதல் தண்ணி ஊத்தலான்னு இருக்கோம். ஈஸ்வரன் அருளால ஒன்னும் ஆகாது. உள்ள வாங்கப்பா. யோ நில்லையா, எங்கேயா வந்த? தங்கச்சி, லண்டனில் வளர்ந்த பொண்ணு, உனக்கு நம்ம சம்பிரதாயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்காது அம்மா போட்டிருக்கும் போது வெளியில் இருந்த ஆள் வரக்கூடாது, தெரியும்ல? எனக்கும் சம்பிரதாயம் தெரியும். அப்பா இந்த வீட்டாளு, வெளியாள் இல்லை. செல்லாது வெளியாள் தான். இங்கேயா தங்கியிருக்காரு இந்த வீட்டாளுன்னு சொல்கிறதுக்கு? இந்த ஆள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நாளைக்கு என் பையனுக்கு ஒன்று கிடக்கு ஒன்றாச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? நிறுத்துறா மா, இதை கபிலனுக்கு கொடுமா. என் பேரனுக்கு பரிபூர்ண குணமானதுக்கு அப்புறம் நான் வந்து பார்க்குறேன். வரமா? வராத போயா. சி போடா. அதையே தான் நானும் சொன்னேன். இவர் தான் சுஷ்மாவுடைய அப்பாவா? இந்த பாவிங்கிட்ட இருந்து சுஷ்மாவை இவராது காப்பாற்றுவாரா? ஷாம், சுஷ்மா, சுஷ்மா, Hi Sushma. How are you? I'm good. How are you, Daddy? I'm doing great. Shut up. Why you didn't come for my marriage? Oh dear, my visa got delayed. That's why I could not come to your marriage. Oh, Dad, where's your friendship? Oh, that I removed. And you're put on weight. Oh. Are you drinking too much? No, I stopped drinking. I'm a teetotaler now. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஒரு ஆள் இங்க நிக்கிறேன், உங்க 2 பேருக்கு கண்ணே தெரியல. ஏண்டி வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டியா நீ? ஐயோ சாரிமா, அப்பா வந்து சந்தோஷத்துல வாங்க வந்து உட்காருங்க. வாங்க. பாத்தீங்களா அத்தை, அப்பனும் மகளும் கொஞ்சிக்கிறதா? வாங்க. ஆமா, வீட்ல யாரும் இல்லையா? அவரு டியூட்டிக்கு போயிருக்காரு. சமந்தி, வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இவர்தான் ஷாம், சுஷ்மாவோட அப்பா. வணக்கம் சமந்தி. சாரி, என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்டீங்க. ஆனா நீங்க வராதது ஒரு விதத்துல நல்லதா போச்சுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க சமந்தி? போலீஸ் பாதுகாப்போட நடந்த கல்யாணம் கடைசியில என்னென்னமோ குளறுபடி எல்லாம் நடந்து போச்சு. இவர் வந்திருந்தா தேவையில்லாம டென்ஷன் தானே, அதான் சொன்னேன். நானும் கேள்விப்பட்டேன். இட்ஸ் ஆல் ஃபேட். சம்மந்தி என்ன சொல்றாரு? அத்தா, விதிங்கிறாரு. விதி. ஓ, இது விதி இல்லைங்க சம்மந்தி, எல்லாரும் சேர்ந்து செஞ்ச சதி. என்ன சம்மந்தி, நான் சொல்றது சரிதானே? அப்பா,
என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி ஏதாவது? I want a hot cup of coffee. நானே போட்டு கொண்டு வரேன், நீங்க பேசிட்டு. Sushma, don't you have a housemaid or a cook here? இல்லப்பா, நீங்க பேசிட்டுருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன ராஜி, என் பொண்ணு காஃபிலாம் போடுறாளா? சுஷ்மா நிறையவே மாறிட்டா. அவளுக்கு பொறுப்பு வந்துருச்சு. அது மட்டுமா? இருக்கிற வேலை அத்தனையும் பொண்ணு தலையில தானே கட்டுறோம். இவரு யாரு? என் பொண்ணோட வீட்டுக்காரரு. ஓ, மருமக. இவர் பேரு பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். ஆமா, உங்க டாக்டர் எங்க? கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி, ஓகே. மிஸ்டர் பாண்டியன், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? அவரோட திறமைக்கு எந்த வேலையும் செட் ஆகல. திறமைக்கு ஏத்த வேலையா தேடிக்கிட்டு இருக்காரு. ஓ, இப்போ தற்சமயத்துக்கு நம்ம வீட்டில் தான் இருக்காரு. ஓகே. சார், லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு எதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்களே? ஓ யா, ஐம் ஸோ சாரி, ஐ ஃபர்காட். கார்ல 2 பேக் வச்சிருக்கேன் டிக்கில. அது போய் கொண்டு வரியா? ஐ மீன் கொண்டு வரீங்களான்னு கேட்டேன். வயசான ஆளுக்கு உதவி பண்ற மாதிரி நினச்சிக்கிறேன். சாவி கொடுங்க. நான் ரிமோட்ல ஓப்பன் பண்றேன். ரிமோட்டு. ஓ, தேங்க் யூ. ராஜி, நைஸ், ரியலி குட். சுஷ்மா, மாப்பிள்ளை இப்போ வருவாரு? அவர் வர நேரம் தான்ப்பா, இதோ இப்போ வந்துருவாரு. ஆஹா, என்ன சார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த கணம் கணக்குது. அப்பா, என்னப்பா அதெல்லாம்? எல்லாம் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் வாங்கிட்டு வந்தது. ட்ரெஸ், சாக்லேட்ஸ், அது இதுன்னு நிறைய இருக்கு. எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? தங்கச்சி, என்ன அது? லண்டன்ல இருந்து அப்பா இவ்வளோ ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்காரு, எதுக்குன்னு கேட்குற? சும்மா எடுத்துக்கோ. ஏன் சார், இந்த சாக்லேட் அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, திறந்து பார்க்கலாமா? இல்ல, மயில் வந்துட்டோம். வந்த பின்னாடி சுஷ்மாவும் மயிலும் சேர்ந்து பிரிக்கட்டும். ஏன்னா பேக்ல அவங்க 2 பேருக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். யூ ஆர் கரெக்ட் ராஜி. நீங்க வச்சிருங்க, மாப்பிள்ளை வந்து பண்ணட்டும். அப்பா, இன்னைக்கு நீங்களும் அம்மாவும் இங்கே தான் சாப்பிடணும். ஆமா ஷாம், சுஷ்மா சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்டா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க லண்டனுக்கு போகாம இங்கே செட்டில் ஆயிடுவீங்க. ஷூர், why not? With pleasure. என்னத்த அலம்பல ஓரம் இருக்கு? 2 பேரும் வெளியில போட்டு மாப்பிள்ள, அப்புறம் பார்த்துக்கலாம்.